மத்தில ஆட்டம் பார்க்க வந்துட்டேன். எங்க கட்டி போட்டுங்க என்ன சொன்னாப்பா? என்ன சொன்னா? அப்படின்னு சொல்ல சொன்ன படுக்காரா படுக்காரா அப்படின்னு சொன்னா பேச்சு தள்ளி போறான்னு என்ன ஒண்ணு இல்ல இது எப்பேற்பட்ட தெய்வம்? எப்பேற்பட்ட தெய்வம்? சாமி கைது சாமி கும்பிடுறான். சத்தியமா வரதா நாத்துக்கு வரதா அப்படியே முருகா ஆத்தா இவன் நான் எப்படி குயில் வைக்கணும் ஆத்தா என் கனவு இருந்துச்சு நான் வந்தேன்னு போனே ஆயிடுச்சு சம்பளம் வாங்கலாம் சத்தியமா இது எப்பேற்பட்ட சபை? மகாலட்சுமி கலாட்சம் சபை, சபை அருள்தரும் ஜோதி சதிபெரும் ராமலிங்க சுவாமி இருக்காரு. அது சத்திய ஞான சபை. ஆமா, இங்கே கூடியிருப்பது அம்மன் அமர்ந்த அம்மன் சபை என்று சொல்லலாம். தெய்வ கலாட்சம் சபை, நாடக சபை என்று சொல்லலாம். ஆமா, இப்பேற்பட்ட நாடக சபை வந்தது நான் யார்? எந்த நாட்டுக்கு அரசு?
ஐயா வந்தா சத்தியமா அவர் என்ன ஆளு எப்படிப்பட்ட ஆளு அதை வச்சு மனசுக்குள்ள ஐயோ கை தட்டி வாய்ப்பத்தி எப்படிப்பட்ட ஆளு அவரு இல்ல மகாராஜா நாராயணா சத்தியமா இதுக்கு மேல பொண்ணிய கையால அடிக்க மாட்டேன்டா. நீ கையால அடிக்க மாட்ட அந்த மாதிரி சம்பாதிக்க போன தாண்டி வரக்கூடிய நான் ஊத்துறேன் மனைவி பேரு என் மனைவி பெயரும் என் மனைவி பேரு பொண்டாட்டிக்கு தான் பேர் வச்சுக்கிறேன். நான் பொண்டாட்டிக்கு பேரு அது பாங்கங்க மகாராஜா அழகான பேருங்க. என் பொண்டாட்டி பேரு எப்பேற்பட்ட பேரு என்ன பண்றது என்னடா நடந்த விஷயம் அந்த மாதிரி. ஏண்டா எங்க மாமியா வீட்டுல வெகு நாளா புள்ள இல்ல. நீ ஊங்கிட்டா நீ ஊங்கிட்டாங்க ஐயா கடப்பாய் போய் தண்ணி கூட அதனால அவங்க வேண்டாத தெய்வம் இல்ல. எத்தனை தெய்வத்துக்கு வேண்டிய குழந்தை இல்லை. அவங்க குல தெய்வம். அவங்க குல தெய்வம் இருச்சாய் சாமி. இருச்சாய் அம்மன். ஆமா அங்க போய் வேண்டிட்டு அத்தா ஊர்ல போனா புள்ள இல்லாத வருகின்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆணோ பொண்ணு இருந்தா ஆமா உன் பேர வைக்கிறேன் அப்படின்னு பெறாட்டிக்கிட்டு வீட்டு வந்தாங்க. ஆமா அந்த ஆத்தா புண்ணியத்துல என் மாமியா கர்ப்பமா இருந்து ஒரு பெண் குழந்தை பெற்றாங்க. பொம்பளை புள்ள. ஆமா சரிதான். அதுக்கு என்ன பண்ணாங்க அந்த சாமி பேரை வச்சாங்க. அது வயசுக்கு வந்து எங்க அப்பா பொண்ணு கேட்டாங்க. நான் போய் கட்டிக்கிட்டு வந்தேன். நான் 3 வழியும் போய் வந்தோம். போய் வந்தா 4வது வழி போலாம்னு ஆசை. அதுக்குள்ள வாத்தியார் வந்தான். விழுப்புரத்துக்கிட்ட ஆட்டம் அப்படின்ட்டாங்க. நான் போனேன் 10 ராத்திரி ஆடல. ஒரு ராத்திரி ஆட்டம் இல்ல.
நீ புது பொண்டாட்டிக்கார காலையில வீட்டுக்கு போ அப்படின்னு கடை ஆமா அங்கிருந்து பஸ் ஏரியா வீட்டுக்கு வரதுக்குள்ள போயிடுச்சு போய் போனா நான் பொண்டாட்டி என்ன பண்ணா ஐயோ நம்ம ஆம்படியா 10 நாளா அப்படின்னு கோழி அடிச்சா சுட்டா அச்சா சித்ரா பௌர்ணமி நல்ல நிலவு ஆமா என்ன பண்ண புழுக்க நாள் சாப்பிட்டேன் ஐயா கூட வந்து ஏறிக்காரன் தமிழ்நாட்டுல புறம்போக்கு இருக்கிற மரியாதை அவன் 40 ஏக்கர் நிலம் இருக்கட்டும் முதல்ல பட்டா ஞாபகம் வச்சுக்க அச்சா அப்படி வெளியே பாய் போடு தோட்டத்துல சரிதான் படுத்துருந்துட்டு அப்புறம் போய் உள்ள படுப்போம் அப்படின்ட்டு படுத்திருந்தோம் சொல்லு பாதி நேரம் ஆச்சு எனக்கு மூத்திரம் தாங்கல ஏரிக்கரையை தாண்டி மூத்திரம் விட்டேன் மூத்திரம் விட்டு ஏஞ்சி நின்னா சத்தியமா பயந்து கிடப்பாங்க நல்லா இத்தா சொல்லுங்க இத்துக்கு ஒரு பாம்பு பெரிய பாம்பு கண்ணாடி போயிட்டு விட்டு வருது ஐயோ பாம்புன்னா அடையாளம் நடக்கும் ஆமா பக்கத்துல குச்சி இருக்கு எடுத்து அடிக்கலாம் அடித்தானா என் பொண்டாட்டி அங்க இருக்கா பக்கத்துல ஊர் இருக்குது வாங்கடா சாப்பிடா கத்து கூப்பிடுத்தானா வாய் வரல வாய் கொலரி கை கொலரி என் பொண்டாட்டி பேரு இச்சாயி என் பிள்ளை இச்சாயி பாம்பு வருது ஓடிப்போ அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லாம பார்த்தேன் வாய் வரல அந்த பாம்பு பேரே சொல்றேன் என்னன்னு நாராயணா அவன் நினைச்சுக்கிட்டா 10 நாளா கலந்துட்டு வரேன் இங்க வாடா சமாச்சாரத்தை கேட்டங்க மந்திரி கிழக்கு மனைவிக்கும் திருமணம் ஆகி பையா திருமணம் செய்து என்ன தெரியுமா குழந்தை என்பதே இல்லை அப்படி என்றால் கொலையை குறைக்க பிள்ளைப்பால் கேட்டவர்க்கு கல்விப்பால் கொடுத்தேனோ பிச்சை என்று வந்தவர்க்கு இடித்து தள்ளினேனோ ஒன்றும் தெரியவில்லை. ஐயா அப்படியே பிள்ளை எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு எங்க போக வேண்டும் தெரியுமா? இங்க இந்த தேசத்திலே
அந்த தேவர்கள் இருக்காங்க பாரு. ஆமா. திருட்டு தேவடியா பசங்க. தேவடியா பசங்களா? இன்றைக்கு அந்த தேவ பசங்க நினைச்சிருந்தா என் பொண்டாட்டிக்கு பிள்ளைய கொடுத்துருக்கலாம்டா. அந்த பிரபத்தாவன் தான் உலகத்துல பிரிக்க பிடிக்கிறவன். அந்த ஆள் நினைச்சிருந்தா உன் பொண்டாட்டிக்கு பிள்ளை என் பிள்ளைக்கு என் பொண்டாட்டிக்கு என் பொண்டாட்டிக்கு பிள்ளை கொடுத்துருப்பான்டா. இன்றைக்கு அப்படியே சொல்லுவாங்க, ஐயா பொண்டாட்டிக்கு பிண்டம் பிண்டம் அங்க சொல்றது இந்த திரச்சலை அந்த பிரம்ம தேவனையும் இந்த மும்மூர்த்தி தேவர்களையும் அடிக்கிற அடி பக்கால ஓய்வேன் கொடுத்தா என் பொண்டாட்டிக்கு பிள்ளை கொடுக்கணும். ஆமாங்க, நான் வந்துட்டேங்க. கொடுத்தா இந்த வரைக்கும் இந்த தினத்திலே கொடுத்தால் குழந்தையை வாங்க வேண்டும். அது வருதுங்க, ஆஸ்பத்திரி வண்டிதான் வருது. ஆஸ்பத்திரி வண்டியா? அது ஹாஸ்பிட்டல் வண்டியாடா. தமிழ் அரசாங்க காவல் நிலையம். தமிழ் அரசாங்கம் காவல் நிலையம்.
பாவமடி அம்மாடி இது பல ஜென்ம பாவமடி தாயே ஏ அகிலாண்ட கோடியே பிரமணனாக விளங்கி வரக்கூடிய பெரிய நாயகி அம்மா ஏன்னா வீணாகி போற அம்மா தாயே பலத்த கடை முட்டை வந்தா பச்சை செடி முள்ளானா பொன ஜென்மம் பாவம் மாடி அம்மாடி இது பொன ஜென்மம் பாவம் மாடி அம்மாடி பலத்த கடை முட்டை வந்தா இங்கே பச்சை செடி முள்ளானா பொன ஜென்ம பாவமடி அம்மாடி இது பொன ஜென்ம பாவமடி தாயே அம்மா இழைத்தவர் கரு கொடுக்க ஈசனுடன் நடிக்க எந்தாய எல்லோருக்கா தாயம்மா சூளம் எதி செஞ்ச மீதிலே பாயம்மா கேட்டவர் கருத்து கொடுக்க இதனுடன் நடிக்க எந்தாய பராசக்தி தாயம்மா சூடம் எதி சிங்க மீதில் ஏறி தாயம்மா ராமண்ணா இந்த அம்மாவுக்கு இன்னொரு பேர் தெரியுமா? என்ன பேர் தெரியுமா இந்த அம்மாவுக்கு? என்ன பேரு தெரியுமா? அழகான பேர். என்ன பேரு? எப்பேற்பட்ட பேர் தெரியுமா? எப்பேற்பட்ட பேரு? வாயாடி பேர் உனக்கு, வாயாடி பேர் உனக்கு, வந்த கூறத்தில் எனக்கு ஆயிரத்தெட்ட புகழும் பேசுரே உங்கள் ஆலயத்தில் அழகு கண்டு வாயாடி பேர் உனக்கு அந்த குறைத்தீர் எனக்கு ஆயிரத்தெட்டாம் புகழ் பேசுதே ஆலயத்தில் அம்மா தாயே கூச்சப்படுவோரெல்லாம் கூத்தாடி என்று கூசாமணி சனினா ஆடினார் இந்த கூத்தாடி பிழைக்க வழி பெரிய நாயகி தேடி மனவாடுகின்ற இந்த சாண் வகுப்புமா இந்த சாண் வயத்துக்காக முன்புரை ஒரு ஊராக பாடிக்கொண்டு நாங்க இப்படியெல்லாம் காலம் கேட்கிறோம். தேடி மனவாடுகின்ற தெருக்கூத்து அடுகின்ற தேவனூர் ராமசாமி பாட்டம்மா எங்கள் பராசக்தி எங்க அழைக்க பாட்டம்மா முடிக்கிற வேலை துரத்துற வேலை அவனுமே வச்சுக்க மாட்டேன். என்கிட்ட வச்சுக்க கூடாது. வச்சுக்க மாட்டேன். அம்மாட்ட வச்சுக்கடா பெரியடா நம்ம 10 லாரி உள்ள வந்து உள்ளாண்டா வச்சுக்கிற முடின்னு சொன்னா பெரிய இடம்னா என்ன சின்ன இடம்னா பெரிய இடம்னா 10 ஏக்கர் சொத்து இருக்கும், மெத்தோடு இருக்கும், கட்டு இருக்கும், எல்லாம் யாருன்னா காத்தடிக்கிறா சொத்த பெரிய வீடு பெரிய இடத்துக்கா நீ அம்மாவுக்கு காத்தடி பாக்குறியா இன்னைக்கு அந்த ஐயா
ஆமா புள்ள இல்லைன்னாங்களா? ஆமா காசு அதுக்காக காத்தடிக்கிறேன் அதுக்கு மாத்திட்டே இருக்காரு மேல கை வைக்காத. நான் அம்மாவுக்கு அளவு போடுறேன். அம்மாவுக்கு நீ அளவு போடுறியா அதுக்கு அம்மாவுக்கா நான் உடல் கட்டிக்கிறதா நீடா கொஞ்சம் அளவு போடுறோம். இந்த பெண்களை பார்த்து ஆசைப்படுறிய இந்த பெண்கள் என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன இருக்குது? என்ன இருக்குது என்ன இல்லன்னு தெரியுமா உனக்கு? நல்ல பாம்பா இருக்குது. என்ன மாரி இருக்குது? நல்ல பாம்பா இருக்குது. நல்ல பாம்பா கண்டு கண்டு காதல் கொண்டால் கண்டு கண்டு காதல் கொண்டால் வெண்டு விழுந்தேகம் எல்லாம் பெண்டிகளை கண்டு கண்டு மதி மயங்காது கண்டு மதி மயங்காது கண்டு கண்டு காதல் இப்படியே வந்தாயா? ஆயா பெரியாயி நீ கோயில் இருக்கிற குடி முடியா தெரியாது. அத்தா சித்தலூரா எனக்கு இந்த மாதிரி வரணும். ஏடா ஏடா அந்த மாதிரி ஏடா நான் ஊருக்கு பக்கத்துல பாத்தியாடா? ஆமா தொரசலூர் பக்கத்தூர் ஆமா பூரா யாழ் தான். நாராயணா எதுக்குடா அப்படி வரணும் வேண்டா எதுக்கு அப்படி வரணும் வேண்டா நாராயணா எதுக்கு வேண்டா இந்த மாதிரி வந்துட்டா ஆ, கம்மியா செஞ்சீங்கன்னா கை கால் வச்சுக்கீங்க. ஆமா உனக்கு எவனாவது அரசாங்கத்துல லோன் தரானா? எவனும் தர மாட்டானா அரசாங்கத்துல பணமே கொடுத்தா கூட தர மாட்டான் ஏரி வேலை தான். இப்ப ஏரி வேலை 100 நாள் வேலைன்னா ஆமா கொஞ்ச மாதிரி இல்ல கம்மி வச்சு மம்பி வச்சுட்டு போவான். போவான் எங்கிற மாதிரி உள்ளவன் ஆ, அட்ரஸ் போறதோட சரி. ஆ, வேலை செய்யறதுல மறுபடியும் நீ சொல்லுமா? நாராயணா இருமா நான் பேசுறேன். கண்டிப்பா அது ஒரு ஆளு வேணுமா? எங்களை போல் பெண்களை அழகா இருக்குது இச்சை பண்ணீங்களே, பண்றமா? உங்களை போல் ஆண்களுக்கெல்லாம் ஆ. கண்டு கண்டு காதல் கொண்டால் வெண்டு விடும் தேகம் எல்லாம் பெண்டிகளை கண்டு கண்டு மதி மயங்காது தம்பி மதி மயங்காது இந்த பெண்ணால யாரா என்னென்ன கெட்டு போயிருக்காங்க தெரியுமா? தெரியுமாடா? போன கல்வி சாலா நாராயணா எங்களை போல் பெண்களால எத்தனை பேர் என்னென்ன கெட்டிருக்காங்க யாரா தெரியுமா? ஐயா இந்திரன் கெட்டதும் பெண்ணால் அந்த சந்திரன் கெட்டதும் பெண்ணால் ஆனா இந்திரன் கெட்டதும் பெண்ணால் அந்த சந்திரன் கெட்டதும் பெண்ணால் ஐயா இலங்கை அழிந்ததும் பெண்ணால் அந்த ராவணம் ஆண்டதும் பெண்ணால் கண்ணி கண்ணி காதல் கொண்டால் எங்களை போல் பார்த்து பெண்களை ஆசைப்பட்டவன் இந்திரன் வர இந்த மாதிரி உள்ளவன மட்டும் அழுத்தால பண்ணாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன்னா உன்ன மாதிரி கை கால் நல்லா இருக்கலாம். இருக்கிறவா அவன் ஆம்படியா முண்டாட்டி அடிச்சுக்கிட்டோம். ஆமா கை தட்டி விடுவோம். கையில எடுத்துருவோம் மூச்சு கட்டை எடுப்பான். கட்டை எடுத்து அடிப்போம் கையை அடிக்க மாட்டான். கையால் அடிக்க மாட்டோம் இந்த மாதிரி உள்ளவன் ஆ, எதையும் தொட மாட்டான். ஏன் இந்த மாதிரி முட்டை மத்தை அது மேல கொத்தனார் கொத்தனாரு கீழே சித்தார் சித்தாரு கீழே அதே அரசங்கள் எடுத்து போடுறான். போடுறா அப்படின்னா ஆ. எப்படி இந்த அரசங்களை தூக்கி போட்டான்? ஓட்டா இந்த கொத்தனார் ஆ, சத்துணி அப்பா கையில அந்த மாதிரி தான் மாதிரி உள்ளவன். ஒரு அடி காலம் வாயலாடி தாங்கல ஞாபகம் வச்சுக்கப்பா. இங்க வச்சுக்காதா தம்பி? ஏய், என்ன காரணம்? கூலிக்காரனா இருந்தாலும் தனி மரியாதை இருக்கணும். மரியாதைக்கு மரியாதை. வீட்டுல படியாள் தான். ஆமா. ஆனா படியாளுக்கு பகை வச்சுக்கிட்ட ஐயா தம்பி பாப்பா காடு கரம்பா போகும். என்ன காரணம்? படியால பகை வைக்க கூடாது. ஆஹா பழம் வச்சுக்கிட்டா அவன்கிட்ட ஒழுங்கா வந்துக்கிட்டா அவன் ஒரு ஏக்கர் கொடுற தண்ணிய
4 ஏக்கரை பார்த்துவான். அவன் நீ பகை வச்சுக்கிட்ட ஒரே மாடியில விட்டுட்டு வந்துருவான். அதுல சேர்ந்தவன் நீ வேற ஆளா நீ? கற்க கடவுளை கற்பவை கற்றப்பில் நிற்க அதற்கு தக. வள்ளுவர் சொன்ன வார்த்தை. கொஞ்சமா படித்தாலும் குற்றம் இல்லாமல் படி. கொஞ்சமா படித்தாலும் குற்றம் இல்லாமல் எழுத்ததை பேசி தக்க புக்கான்னு குதிக்க கூடாது. அப்படி இருக்க கற்றோர் கருணை உற்றோர் நம்மளை பெற்றோர். நான் எப்போ வந்து ஆடிக்கிட்டு அந்த ஊர்ல எனக்கா தெரியும். 40 வருஷம் முன்ன வந்து ஆடிக்கிட்டேன். ஏன் உட்காருங்க ஐயா பெரிய ஆசிரியர் தெரியுமா? தெரியும் அகர கொட்டா பேராசிரியர். அவரை கூட ஆடி நான் தான் செல்லியம்மா அப்பா அப்படி இருக்க இவரெல்லாம் நம்மளை பெற்றோர். இவருடைய பொற்பாதகமனுக்கும் அம்மன் பெரிய நாயகி அவருடைய பொற்பாதகமனுக்கும் ஒன்றும் தெரியாத சின்னஞ்சிறுவன் பாதத்தை பணிந்து கொண்டு நான் யார் சொல்ல